நான் கற்பனை, எண்ணங்களின் தொகுப்பு. உங்கள் எல்லோரிலும் வெளிப்படுகிறேன். பாரதி எனது சுடர்மிகு தோற்றம். நான் அவனுள் தேசியவாதியாக, சீர்திருத்தவாதியாக, கவிஞனாக வெளிப்பட்ட பொழுது அவன் மகாகவியானான். மனித எண்ணங்களுள் உன்னதமானது வேதாந்தம். இந்த வேதாந்தமாகவும் பாரதியுள் நான் பிரகாசித்தேன். பாரதியின் இந்த கோணத்தை பார்த்தவர்கள் சிலரே. எனது வெளிப்பாடுதான் பாரதி யார். கற்பனை எனும் ஆற்றலினால் சென்னை சின்மயா யுவகேந்திராவினர் பாரதியின் வாழ்வில் நடந்த சில உண்மை சம்பவங்களையும், பாரதி எப்படி சில சூழ்நிலைகளை சந்தித்திருப்பார் என்பதை கற்பனையாகவும் இன்று உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றனர். இந்த பிரபஞ்சத்தில்தான் எத்தனை படைப்புகள், அதில் எத்தனை எத்தனை அழகுகள். இவற்றை ரசிக்கத் தெரிந்தவன் மனிதன் ஒருவன்தானே. மானிடராய் பிறப்பதற்கு கடுந்தவம் செய்திடல் வேண்டுமே. ஆனால் இத்தகைய சிறப்பு பெற்ற மனிதன் தன் மாண்பினை இழப்பானோ? பொய்மை சாத்திரம் புகுந்து மனிதன் பொய்மையாகி புழுவென மடிவானோ? தோன்றிய படைப்புகள் யாவும் மண்ணோடு மண்ணாகி புதையுமோ? இதற்கு யார் காரணம்? யாரை கேட்பேன்? மனித இனம் போவது எங்கே? அவன் நோக்கம்தான் என்ன? நாளாக நாளாக நாற்றமும் சேரும் பாசியும் சேர்ந்து பயனொன்றும் இல்லாமல் நோய்க்களமாய் அழிவதுதான் அவன் நோக்கமோ? தீயவர் தம் சாத்திரம் தலை சாய்ந்து ஏற்பதோ? மானுடம் தோற்பதோ? பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் இத்தனை அவலங்களா? மனிதன் அழிவு பாதையில் போவது ஏன்? அவன் மனதில் நஞ்சு கலந்தது எப்படி? அன்னையே, உன்னையே கேட்கிறேன். நல்லதோர் வீணை செய்தேன், அதை நலங்கெட புழுதியில் எரிவதுண்டோ? சொல்லடி சிவசக்தி. நல்லதோர் வீணை
படி செல்லும் உடல் கேட்டேன், நசையறு மனம் கேட்டேன், நிதம் நவம் என சுடர் தரும் உயிர் கேட்டேன், தசையினு தீச்சுடினும் சிவசக்தி வாழும் நலகம் கேட்டேன், அசைவரும் அது கேட்டேன், இவை அருள்வதில் உனக்கு எதும் தடையுள்ளதோ, அசைவரும் அது கேட்டேன், இவை அருள்வதில் உனக்கு எதும் தடையுள்ளதோ. நீயும் சத்தியமும் நிலைத்திருத்தல் பொய்யாமோ? அறிவிலாத அகிலம் அளிப்பாயோ? இப்பிறப்பினை எமக்களித்து நல்லதோர் பேற்றினை எமக்களித்தாய், பிறந்தும் பயனின்றி சுமையாக வாழ்வதோ? நல்லதோர் பிறப்பினை அருளி அதை நாசமுறச் செய்வாயோ? பராசக்தியே, சொல் சொல் சொல். இந்த பிரபஞ்சம் அழிவுப் பாதையில் போவது ஏன்? இந்த கேள்வி பாரதிக்கு மட்டுமல்ல, நம்முள் பலருக்கு உதிக்கிறது. இந்த கேள்வியால் பாரதி உணர்ந்ததென்ன? என்ன கல்கத்தா போறேளே, நானும் வரட்டுமா? அந்த ஊரையும் பார்த்தாப்ல இருக்கும். பார்த்துட்டு கடைய முதல் கல்கத்தா வரைன்னு புத்தகம் எழுத போறியோ? நீ அங்க வந்து என்ன பண்ணுவ? அதுவும் இல்லாம நீ அங்க வந்து இங்க சாப்பிட மாட்டேன் அங்க சாப்பிட மாட்டேன்னு 1008 வரம்பு வச்சிருப்ப. அதெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வராது. இப்படி எதையாவது சொல்லி தட்டி கழிச்சிருங்கோ. அண்ணா, நீயாவது சொல்ல. காங்கிரஸ் மாநாட்டுல ஒரே கடைபரமா இருக்கும். நீ பாரதி சொல்றத கேட்டுட்டு இங்கே இரு. வாங்க ஆரியா, உட்காருங்க. சௌக்கியமா? இன்னைக்கு எங்க கல்கத்தா பிரயாணம், அதான் பாரதிய கூட்டின்னு போலான்னு வந்தேன். வணக்கம் பாரதி. அவர் ஆழ்ந்த சிந்தனையில இருக்கார். இப்படி எல்லாம் கூப்பிட்டா அவர் கேட்காது. இப்ப பாருங்க, வந்தே மாதரம். வந்தே மாதரம். எப்பொழுது வந்தீர்? நான் வந்து எவ்வளவு நேரமாகிறது, அது கூட தெரியாமல் அப்படி என்ன சிந்தனை? பாரத பெரும்பெயர் பழிப்பெயர் ஆக்கினர், சூரதம் மக்களை தொழும்படி செய்தனர். வீரியம் அழிந்து மேன்மையும் ஒழிந்து நாம் புடையர்க்கு அடிமைகள் ஆயினோம். தன்னிலை மறந்து தர்மம் தவறி துணிவற்று உழல்கின்றோம். மற்றதை மறந்து வாழ்வதோ வாழ்க்கை? பல தலைமுறைகளை தாண்டி வந்த அடிமைத்தனம் இது. இன்றுதான் நாம் அதை உணரத் துவங்கி இருக்கிறோம். காலம் ஒரு நாள் கனியும், நாம் விடுதலை பெறுவோம் பாரதி. காலகாலமாக இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் எப்பொழுது ஆர்யா, எப்பொழுது? விழிக்கத் துடிப்பவன் சூரியோதயம் வரை காத்திருப்பதில்லை. நாம் மனத்தெளிவு பெற வேண்டும். உடல் வலிமையும் உள்ள உறுதியும் அறந்தன்னை காக்கும் திறனும் கைவசமாவது விரைவில் வேண்டும். யாதுமாகி நின்ற காளி நம் பகைவனை வீழ்த்தும் வல்லமை தருவாள். அவள் தாள் பணிவோம். போதுமிங்கு மாந்தர் வாழும் பொய்வை வாழ்க்கை எல்லாம் கர்ம யோகம் ஒன்றே உலகில் காக்கும் என்னும் வேதம். தர்ம நீதி சிறிதுமிங்கு தவறல் என்பதின்றி காளி மீது நெஞ்சம் என்றும் கலந்து நிற்க வேண்டும். இவர் கவிதை ஏற்க உட்கார்ந்தா பசி தூக்கம் தாகம் எல்லாத்தையும் மறந்துடுவர். இவரை சித்த கவனிச்சுக்கோங்க. அங்க அதுக்கெல்லாம் ஏது நேரம்? சரி சரி, நான் பாத்துக்கிறேன். நேரமாச்சு, புறப்படலாமா? அப்பாதுரை, செல்லம்மாவை உங்க கூட கடையத்துக்கு அழைச்சிட்டு போங்க. நான் வர வரைக்கும் அவ அங்கேயே இருக்கட்டும். சரி, நீங்க எப்ப வருவேள்? நானா? சரியா தெரியாது. வரும்போது வருவேன். வந்த உடனே கழுதாசி போடுறேன். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். யாதுமாகி நின்றாய் காளி, எங்கும் நீ நிறைந்தாய். தீது நன்மையெல்லாம் காளி தெய்வ லீலையன்றோ. பூதமைந்து மானாய் காளி, பொறிகளைந்து மானாய். போதமாகி நின்றாய் காளி, பொறிகளின்றி நின்றாய். யாதுமாகி நின்றாய் காளி, எங்கும் நீ நிறைந்தாய். தீது நன்மையெல்லாம் காளி தெய்வ லீலையன்றோ.
உலகில் காக்கும் என்னும் காளி எங்கும் நீ நிறைந்தாய். தீது நன்மையெல்லாம் காளி தெய்வலீலை என்றோ. வேலையொத்த விரலும் பாரில் வேந்தரேத்து புகழும். யாழியொத்த வலியும் என்றும் இன்பம் நிற்கும் மனமும். வாழீதல் வேண்டும் அன்னாய் வாழ்க நின்ற நருளே. வாழீதல் வேண்டும் அன்னாய் வாழ்க நின்ற நருளே. யாதுமாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய். தீது நன்மையெல்லாம் காளி தெய்வலீலை என்றோ. பூதமைந்துமானாய் காளி பொறிகளைந்துமானாய். போதமாகி நின்றாய் காளி பொறியில் நெஞ்சு நின்றாய். யாதுமாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய். தீது நன்மையெல்லாம் காளி தெய்வலீலை என்றோ. தெய்வலீலை என்றோ. தெய்வலீலை என்றோ. தெய்வலீலை என்றோ. Wait. Tamilian, what are you doing in Calcutta? Britisher. What are you doing in India? Where are you going now? To the river to take a dip and to the temple. Temple? Gaili temple? Gaili, you are wrong. Kali, not Gaili. Gaili, Kali. Pronunciation. It makes no difference. What's your name? Me? I am Inspector Ash. Oh, Inspector Ass? Ass? You are wrong. Ash. Not ass. Kali, not Gaili. Sorry. I'm sorry. Namaste, Guruji. Bharati, I am very happy to see you here. Vipinji told me that you are coming for the conference. Guruji, it's an honor meeting you. I know you are a renowned thinker and a mystic. On what are you going to enlighten the conference? I am here to tell people to remain fearless. We need to invoke Mother Shakti's grace to overcome fear. Only the fearless attain freedom. What about you, Guruji? I am here to tell Praj is my birthright and we have to work hard for it. How is our movement in South? How are Subramaniam Shiva, Chidambaram Pillai and others? Yes, they are doing well. Inspired by them, under their leadership, the revolution down south is growing by the day. Glad. Are you in the hit list of the British along with Shiva and Pillai? Yes, after subscribing for the Ireland newsletter, the Gaelic American. Oh, that created ripples all over the country. So you are one of those 13 subscribers? Yes, it stopped with 13. 13? Tera? I think people read that number. I did gather a lot of information about Ireland fighting British from it. Acha, go take some rest. You have travelled a long way. I have read Gita Rahasya, where you have said, a karma yogi never rests. I believe the reward of service is more service.
I have another mission to accomplish here. This evening, I'll be meeting Sister Nivedita, the illustrious disciple of Swami Vivekananda. I have missed the Master. Maybe I'll get his glimpse through her. Guruji, I'll see you in the conference. Vande Mataram. Vande Mataram. Bharati's humble salutations to the disciple of great Master Swami Vivekananda. Swagatam Bharati, please sit down. How was your journey? It must have been tiring. Oh yes, it was more than 1,000 miles. I have read your inspiring articles. Today I get to see the man behind those powerful words. It's Mother Shakti's words, not mine. What great heights he has scaled. His life and his words would be a great source of inspiration for all times to come. Yes, he loved India and was ready to do anything to uplift its people. In the West, when he taught us, we asked him what we could offer as our gratitude to him. He just smiled and said, "Love India." Seeing your service here in India, I understand your devotion to your Guru. The knowledge received from him and the direction he gave me made my life meaningful. Serving India is my Guru Dakshina to him. Where are your wife and children? They are back home. Don't you think she should have also participated in the conference? In the conference? Being a woman, what can she do in the conference? You being a man, what have you achieved? Don't forget you are talking to a woman. I cannot believe this is happening in a country where women are regarded as the source of all power, Shakti. You mean to say she's not part of India? Bharati? Moreover, who are you to prevent her fighting for the freedom of her country? Don't forget, you have come all the way to meet me, another woman. Sit, relax and think. I'll come back. என்னுள் எப்படி புகுந்தது எம்மடமை? கண்கள் இரண்டில் ஒன்றை குத்தி காட்சி கெடுக்கும் கொடுமையை செய்தேன். நிவேதிதா அம்மையார் இன்று என் அறியாமையை அகற்றினார். இன்று முதல் நான் புதிய பாரதி. சமத்துவம் முதலில் என் வீட்டில் துவங்கட்டும். எத்தனை சிறந்த பெண்மணி என் கண்களை திறந்து விட்டார். குரு பக்தியின் மொத்த உருவம் இவர். Here, take these. In these books, you will find Indian women being glorified by my master. Read and translate them to Tamil. Thank you. I have learnt an important lesson from you today. I have realized that I have erred in the past. This blunder will never be committed in the future. I will always remember this day of wisdom. I will take this message of yours to the conference. Get awakened and wake up others. May his gaze be with you forever. Why did you smile? Did you not see? Never mind.
In time, you will know. You will also smile. Namaste. I thank you once again. Namaste. கல்கத்தா காங்கிரஸ் 1906 ஆண்டு இந்திய தேசிய இயக்கம் மறுமலர்ச்சி பெற்றது. வங்க பிரிவினையை கிளர்ச்சியால் தகர்க்க துணிந்தவர்கள் நடிப்பு சுதேசிகளை நேரடியாக சாடத் துவங்கினர். ரத்தின கிழவர் தாதாபாய் நவ்ரோஜியின் தலைமையில் கல்கத்தா காங்கிரஸில் தீவிரவாதிகளின் தீர்மானங்கள் முன்மொழியப்பட்டன. இங்குதான் ஸ்வராஜ்யம் காங்கிரசின் லட்சியமானது. ஸ்வராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை பெற்றே தீருவேன் என்னும் கோஷம் நாடெங்கும் பரவியது. சுதேச பொருட்களையே பயன்படுத்த வேண்டும், அயல் நாட்டு பொருட்களை பகிஷ்கரிக்க வேண்டும், தேசிய கல்வி திட்டம் வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டன. திலகர் தலைமையில் தீவிரவாத இயக்கம் பலப்பட்டது. துடிப்பு கொண்ட பாரதி திலகரை தன் அரசியல் குருவாக ஏற்றார். இவர் குரலுக்கு நாடே எதிரொலித்தது. திலகர் மற்றும் நிவேதிதாவை சந்தித்த பாரதி புதிய மாற்றங்களோடு சென்னை திரும்பினார். ஹே ஈஸ்வரா, ஹே ஜெகன் மாதா, என்னுடைய பேடித்தனத்தை தூரத் துரத்து, எனக்கு ஆண் தன்மை கொடு. செல்லம்மா, சுவாமி விவேகானந்தரின் வீர உரைகளை தமிழில் எழுதியிருக்கேன், படிக்கிறேன் கேளு. ஏ பாரதவாசி, மறவாதே, சீதா, சாவித்திரி, தமயந்தி இவர்கள்தான் ஸ்ரீஜாதியரின் ஆதாரம். மறவாதே, சர்வாதிகாரியான கடவுள் உன்னுடைய தெய்வம். மறவாதே, உன் கல்யாணம், சுகம், கீர்த்தி, சொத்து எல்லாம் உன்னுடைய இந்திரிய சுகத்திற்கல்ல. மறவாதே, தோட்டி, மூடன், தரித்திரன், படியாதவன், பறையன் யாவரும் உன்னுடைய ரத்தம், உன் சகோதரன். மகாவீரனே, தைரியமாய் இரு. நீ பாரதவாசி என்று கர்வம் கொண்டிரு. கர்வத்தோடு நான் பாரதவாசி, ஒவ்வொரு பாரதவாசியும் எனது சகோதரன் என்று சொல். ஹே ஈஸ்வரா, ஹே ஜெகன்மாதா, என்னுடைய பேடித்தனத்தை தூரத் துரத்து, எனக்கு ஆண் தன்மையை கொடு. கேட்டியா செல்லம்மா, என்ன வீரிய வார்த்தைகள்! தனி மனுஷனா இந்தியாவின் புகழ உலகத்துக்கே உணர்த்தியிருக்கார். நாளைக்கு அவரை பத்தி பேச போறேன், நீயும் வா. ஐயோ, அங்கெல்லாம் ஒரே கூட்டமா இருக்கும், நான் வரல. இப்படி ஒதுங்கி ஒதுங்கி போனா நாட்டு நடப்பை எப்படி தெரிஞ்சுப்ப? நாட்ட நீங்க பாத்துக்கோங்க, எனக்கு ஆத்துல நிறைய வேலை இருக்கு. செல்லம்மா, சாதாரண நிலையில் நீ சொல்வது பொருந்தும். ஆனால் இப்பொழுது நாம் இருவரின் சேவையும் நாட்டுக்கு தேவை. ஆமா, இவருக்கு என்ன ஆச்சு? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி என்கிட்ட கேட்டதே இல்லையே, இப்ப என்ன புதுசா? நிவேதிதாங்கிற போதி மரம் தந்த ஞானம் இது. பாரதி, வணக்கம். வாடாப்பா வா. வந்துட்டியா? அவரையே சுத்தி சுத்தி வரேளே. அவர் ஆத்த பத்தி கவலைப்படாம குருவி, காக்கா, புத்தகம், மொழிபெயர்ப்புன்னு சுத்தின்னு இருக்கார். நீங்க வேற அவரை விடவே மாட்டேங்கிறீளே. என்ன செய்யறது, மத்தவங்க எங்களை உதவாக்குறன்னு ஒதுக்கும் போது இவர்தான் எங்களை உற்சாகப்படுத்துறார். பாரதி, விபின் சந்திரபாலின் விடுதலையை யாரும் கொண்டாட பிரிட்டிஷ் அரசாங்கம் தடை உத்தரவு போட்டிருக்கு. தடையை மீறி இளைஞர்கள் எல்லாம் விழா கொண்டாடலாம்னு நினைக்கிறோம். நீங்க தான் தலைமை ஏற்கணும். சபாஷ், நிச்சயமாக தலைமை ஏற்கிறேன். நமது பாரத நாட்டை எதிர்க்கும் எந்த எதிரியும் நான் எதிர்ப்பேன். வா போகலாம். வணக்கம் பாரதி. வந்தே மாதரம். வந்தே மாதரம். நமது லால்பால் பால் தலைவர்களின் ஒருவரான விபின் சந்திரபாலின் விடுதலையை தடையை மீறி கொண்டாட கூடியிருக்கிறோம். அந்நியனின் அடக்குமுறைக்கு நாம் அஞ்சி அடங்கிவிட மாட்டோம். சபாஷ், நமது தர்மத்தை நிலைநாட்ட போராடுபவனை செயல் வீரன் என்று பகவத்கீதையில் கண்ணன் சொல்கிறான். இன்று நம் சுதந்திரத்தை நிலைநாட்ட நாம் ஒவ்வொருவரும் அர்ஜுனன்களாக மாற வேண்டும். செயல் வீரர்களே, உங்களுடைய துணிவையும் துடிப்பையும் பாராட்டுகிறேன். நமது நாட்டிற்கு ஒரு விபின் சந்திரபால் போதாது. பிச்சை வாழ்வை விரும்பி பிறருடைய ஆட்சியில் அச்சத்தோடு வாழ்பவன் பாரதன் அல்லன். அன்னையின் விலங்குகளை தகர்த்திட அனைவரும் எழ வேண்டும்.
ஈடிலா புகழினாய் எழுகவோ எழுக, எழுகவோ எழுக. வந்தே மாதரம், வந்தே மாதரம். பாரதி, இவன் என் நண்பன் ரூனேலால். லண்டன் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு போன வாரம் தான் இங்க வந்திருக்கான். ரூனேலால், how was your studies? Good. Do you know Tamil? Little bit. I'm out of touch. What did you learn all these years? Social history of England, Victorian era, age of Puritans, Renaissance, Elizabethan glory. ரூனேலால், பாரத நாட்டை பற்றி ஏதாவது? இல்லை, மன்னிக்க வேண்டும். யாரை ரூனேலால்? உன்னையா? அந்த கல்வி பயில உன்னை அனுப்பினார்களே உன்னுடைய பெற்றோர்கள், அவர்களையா? அல்லது உனக்கு இந்த நாட்டை பற்றி எதுவும் தெரியாமல் பார்த்துக் கொண்டார்களே அந்த கல்வியாளர்களை? அங்க நம்ம நாட்டை பத்தி அவங்க எப்படி? அருமையான கேள்வி கேட்டீரா நஞ்சுண்டராவ். அவர்கள் நாட்டில் நமது கலாச்சாரம், நமது நாட்டை பற்றியெல்லாம் சொல்வதில்லை. அவர்களது கல்வியில் அவர்கள் நாட்டை பற்றி அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள். அது அவர்களுக்கு வலிமை சேர்க்கும். நீர் சொல்வது முற்றிலும் சரி. ஆனால் இங்கு ஆங்கில கல்வி பயிலும் நம் நாட்டவர் நம் நாட்டின் பெருமைகளை எவ்வாறு தெரிந்து கொள்வார்கள்? இந்த நாடு சுதந்திரம் பெற்றாலும் அஸ்திவாரம் இல்லாமல் வலுவிழுந்து நிற்குமே. இது எங்கு போய் நிற்குமோ? நிற்கவே நிற்காது. பாரத நாட்டின் பெருமைகளை எதுவும் இந்த ரூனேலாலின் மனதில் நிற்காது. கம்பன் என்றொரு மானிடன் வாழ்ந்ததும், காளிதாசன் கவிதை புனைந்ததும், வானத்து கோள்களின் தூரத்தை கண்டு சொல்லிய பாஸ்கரனை உனக்கு தெரியுமா? நோ. பாணினியின் இலக்கணமும் மனித வாழ்வின் இறுதி கண்டு உண்மையின் தன்மையை உணர்த்திய சங்கரை பற்றி தெரியுமா உனக்கு? இல்லை. சிலம்பிசைத்த இளங்கோவடிகளை பற்றியும், வான்மறை தந்த தெய்வ வள்ளுவனை பற்றியும், பாண்டிய சோழர்களை பற்றியும், சாம்ராட் அசோகரை பற்றியும், வீர சிவாஜியை பற்றியும் இந்த ஆங்கில கல்வி பயிலும் பித்தர்கள் அறியப் போகிறார்களா என்ன? ஆங்கில கல்வி பயிலும் உங்களில் எத்தனை பேருக்கு இது தெரியும்? பாரதியின் இந்த கேள்விக்கு பதில் என்ன? பாரதியின் இந்த கேள்விக்கு பதில் என்ன? பாரதியின் இந்த கேள்விக்கு பதில் என்ன? Bharati ji, thanks for enlightening me on India's glory. I'm beginning to see. Good. Vande Mataram, Bharati ji. Vande Mataram. Vande Mataram. I'm Kalicharan from South Africa. When did you come to India? 3 months ago. These are my friends Pankajam and her sister Vanjo. You are born far away from India, but your names are still Indian. Tell me your name again. Kalicharan. No, the actual pronunciation is Kalicharan. The meaning is surrender at the feet of Mother Kali. You are Pankaja, meaning lotus. You are Vanaja, born out of forest. Flowers associated with Hindu gods? A beautiful flower, born in water, but water cannot make it wet. It indicates the ability to remain within and unaffected by the storm of events outside. Oh, thanks for telling us the meaning of our names and their importance. I compose tunes and I have tuned one of your poems. Which one? On Will. Is it translated from Tamil? No, it was written in English. Let me sing it for you. கேளுங்கள், நான் ஆங்கிலத்தில் எழுதிய பாடலை இவர்கள் பாடப் போகிறார்கள். Where there is a will, there's a way, but oh heavens, press the way to get to will. Where there is a will, there's a way, but oh heavens, press the way to get to will. Instinct replies in thyself, yes, in myself, in myself, in myself. I will that I develop a powerful will, I have willed it. I will that I develop a powerful will, I have willed it. I have will that I will achieve, I have will to will anything. I will, this is my mantra.
have will, that I want, I will achieve. I have will to will anything. I will. This is my mantra. Very nice. Good. Come home one of these days and listen to my daughter singing Indian classical music. இப்பதான் ஆங்கில கல்வியை திட்டினீங்க, இப்ப நீங்களே ஆங்கிலத்துல பாட்டு எழுதியதை பாட வேற சொல்றீங்களே. நான் சொன்னதை நீ புரிந்து கொள்ளவில்லை. அன்புதனில் செழித்திடும் வையம் என்பது எனது சித்தாந்தம். மற்ற தேசங்களும் கலாச்சாரங்களும் அந்தந்த வழியில் அவையவை அழகுதான். எல்லா கலாச்சாரமும் வாழ வேண்டும். நீ மற்ற பண்பாட்டை போற்று, ஆனால் அதற்கு உன் பாரம்பரியத்தை விலை கொடுக்காதே. நீர் சொல்வதெல்லாம் சரிதான். ஒருவேளை இதை பின்பற்ற தவறினால்? தவறக்கூடாது. தவறினால் எகிப்திய கலாச்சாரம் போல நம்முடையதும் மண்ணோடு மண்ணாகும். இப்போ ஆங்கிலம் படிக்கலாங்கிறீங்களா கூடாதுங்களா? ஒரே குழப்பமா இருக்கு. நான் ஆங்கிலத்தை வெறுப்பவன் அல்ல. நான் ஷெல்லியின் பரம ரசிகன். கீட்ஸ், வேர்ட்ஸ்வர்த், ஷேக்ஸ்பியர் ஆகியோரை விரும்பி படிப்பேன். நம் தேசத்தின் மீது பற்றுக்கொள்வதென்பது பிற தேசத்தை வெறுப்பதல்ல. நீ எந்த கலாச்சாரத்தை போற்றினாலும் நமது கலாச்சாரத்தில் வேரூன்றி நிற்க வேண்டும். இல்லாவிட்டால் இந்த ரூனேலால் போல உடலால் இந்தியனாகவும் மனதால் அந்நியனாகவும் மாறிவிடுவாய். பாரதி, இப்படி சற்று வாரம் உங்களிடம் அவசரமாக பேச வேண்டும். என்ன சுந்தரம், எதற்கு இந்த பதட்டம்? விஷயம் தெரியாதா உங்களுக்கு? இந்தியா பத்திரிகை ஆசிரியரை கைது செய்து விட்டார்களாம். யாம் அறிவோம். அதற்கென்ன? இதை நான் எதிர்பார்த்தேன். அப்படி இருந்தும் ஏன் வெளியில் உளறிக் கொண்டிருக்கிறீர்? உம்மையும் எந்த நேரத்திலும் கைது செய்யலாம். பாவம், ஆசைப்படுகிறான். செய்துவிட்டு போகட்டுமே. இம்மாதிரி பேசுவதற்கு இது நேரமல்ல பாரதி. நீர் தலைமறைவாவது நல்லது. இதோ இப்பொழுதும் என் தலையை மறைத்துக் கொண்டுதானே இருக்கிறேன். இது விளையாடும் விஷயம் அல்ல. சொல்வதை கேளுங்கள். பாரதி, நீங்கள் இங்கிருப்பதை காட்டிலும் பிரெஞ்சு ஆட்சியின் கீழ் இருக்கும் புதுச்சேரிக்கு சென்று விடுங்கள். அங்கு இவர்கள் தங்களை ஒன்றும் செய்ய இயலாது. அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே, உச்சி மீது வானிடுந்து வீழுகின்ற போதிலும். ஓய், அவரே பரவாயில்லை. நீர் என்னை ஊரை விட்டே ஓடச் சொல்கிறீரே. உயிர் வெல்லபோ. விடுதலை வேண்டுபவனுக்கு அச்சம் எதற்கு? அஞ்சி அஞ்சி வாழ்பவனுக்கு விடுதலை ஏது? அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே. பாரதி, சுராஜ்ய விருப்பத்தை தூண்டும் தங்களது பாடல்கள் நீங்கள் கைதானால் எப்படி வெளிவரும்? கத்தி முனையை விட கூர்மையானது தங்கள் பேனாமுனை. அடிமைகளை மனிதர்களாக்கும் வல்லமை கொண்டது உங்கள் எழுத்துக்கள். தூங்கி கிடப்பவனையும் எழுத்திக் கொள்ள செய்கிறது தங்கள் பாடல்கள். ஆயிரம் ஆயிரம் மக்களின் மனதில் சுதந்திரக் கனலை மூட்டியது தங்கள் பாடல்கள். சுவாமி விவேகானந்தரின் வீரிய உரைகளை தமிழாக்கம் செய்யும் தங்களது சீரிய பணியும் கூட தடைபட்டு போகும். இங்கு அமலுக்கு வந்திருக்கும் பத்திரிகை தடை சட்டம் புதுவையில் செல்லாது. அங்கே நீங்கள் உங்கள் விருப்பம் போல் எழுதலாம். தங்களுக்காக இல்லாவிட்டாலும் நமது நாட்டிற்காக, நாட்டு மக்களின் விடுதலைக்காக புதுச்சேரி செல்வதை உகந்தது. பாரதி, நீங்கள் பதுங்குவது பாய்வதற்கே. இது வெறும் ராஜதந்திரம், அவ்வளவுதான். இனியும் தாமதிக்காதீர். யோசிக்கலாம். நான் சிறைப்பட்டு என் எழுத்துக்களை சிறைப்படுத்துவதா, அல்லது நான் பதுங்கி என் எழுத்துக்களை பாய விடுவதா? பராசக்தி, பராசக்தி, எதுவும் என் வசம் இருப்பதாக தெரியவில்லையே. இல்லை, இது நானே வகுத்துக் கொண்ட பாதை. இதை நானே எதிர்கொள்வேன். Where are they? Where are they? There they are. They are running. Catch them. Arrest them. Arrest them. Vande Mataram. Vande Mataram. பாரதி, மாறுபடத்தில் புதுவைக்கு தப்பி விடுங்கள். தப்பி விடுங்கள் பாரதி. செல்லுங்கள், செல்லுங்கள். They are escaping. Arrest them. Arrest them. Vande Mataram. Vande Mataram. Vande Mataram. Vande Mataram. Vande Mataram.
பாரதி தப்பிவிட்டான். Who is this Bharati? Where is he? Seal the doors. He has escaped. Escape! Caution the borders. He is faster than we thought. Block the roads and trains. Put everyone alert. Find him. புதுவைக்கு தப்பிய பாரதியை குவளைக்கண்ணனின் அன்பு ஆதரித்தது. பிரிட்டிஷ் இந்தியாவில் தடைப்பட்ட இந்தியா பத்திரிகை மீண்டும் முழங்கியது. விஜயா, பாலபாரதா என்ற பத்திரிகைகளும் உயிர் பெற்றன. அந்நியனின் ஆதிக்கத்தில் இருந்த இந்திய வீரர்களுக்கு புதுவை புகலிடமானது. வங்கத்து சிங்கம் அரவிந்தர் புதுவை வந்து சேர்ந்தார். அவர் நடத்திய ஆரியா பத்திரிகையில் பாரதி எழுதினார். புதுவையில் இருந்த வண்ணம் தென்னாப்பிரிக்காவில் காந்தி கைது செய்யப்பட்டதை பாரதி கண்டித்து எழுதினார். பணமும் வசூலித்து அனுப்பினார். பாரதி அரவிந்தரை தொடர்ந்து சந்திக்கலானார். When you seek the absolute, be detached and watch your mind. When the mind turns its attention on itself, it will become quiet. Through this quietude, you will find peace within. You are a great patriot. It puzzles me when I see you withdrawn from all external activities. Would you give up the nation for peace within? No. I love India very dearly. I can foresee that India would become free, but not Indians. What? India is free, but not Indians? Bharati, are you free? Indians have to play a great role in the welfare of the world, for India is the custodian of spiritual wisdom, Brahmavidya. What do you think we can do? We have a great task ahead. We have to introduce meditation to the world. Hence, we need more people who can go deep within themselves. So I have to go within and create more people who can go within. For what? Where would this lead us? This knowledge could liberate mankind from bondage. Bharati, are you free? Can you please elaborate on this? Are you free from longing? Are you free from pleasures? Above all, are you free from your mind? Think, sit, relax. Beware of the invisible Maya. She is powerful. Maya? Never mind. In time you will know. You will also smile. ஆசையில் இருந்து விடுபடுவதுதான் உண்மையான விடுதலையா? அப்படியானால் நான் விடுதலை பெற்றேனா? அரசியல் விடுதலை இல்லையா? என்னுடையதென்று நான் நினைப்பதெல்லாம் என்னுடையதுதானா? நான் என் மனத்தை ஆள்கின்றேனா அல்லது அது என்னை ஆள்கிறதா? நான் என் மனதிலிருந்து விடுபட்டவனா? நான் ஆசையிலிருந்தும் பந்தங்களிலிருந்தும் விடுபட்டவனா? என்னை சுற்றி எத்தனை வேலிகள்! நான் அவற்றின் கைப்பாவையா? பராசக்தி, நீ என்னை சுற்றி ஆக்கிய இத்தனை வேலிகள் நான் உன்னை அடையவிடாமல் தடுக்கின்றனவே. எதற்கு இப்படி தவிக்கிறாய்? ஏன் இந்த அவசரம்? அவசரம்? ஏற்கனவே காலம் விரயமாகிவிட்டது. யார் நீ? எப்பொழுது வந்தாய்?
நான் எப்பொழுதும் இங்குதான் இருக்கிறேன். நீ இப்பொழுதுதான் என்னை காண துவங்கி இருக்கிறாய். இங்கேயா? இந்த அரவிந்தர் ஆசிரமத்திலா? இந்த உலகத்தில். யார் நீ? நானா? என்னை தெரியவில்லையா? என்னை மாயா, மித்யா என்று பல பெயர் சொல்லி அழைப்பர். நீ மாத்திரமல்ல, விழிப்புடன் இல்லாத எந்த ஒரு மனிதனும் என் பிடியிலிருந்து தப்புவது இயலாது. அப்படியென்றால் எல்லோரும் உறக்கத்தில் இருக்கிறார்களா? என்ன சொல்கிறாய்? ஆம், எல்லோரும் உறங்கி சொப்பனத்தில் இருக்கிறார்கள், உன்னையும் சேர்த்து. ஆ, இதையெல்லாம் சொற்பனம் என்கிறாயா? அப்படியும் சொல்லலாம். ஆனால் நீ என்னை காணத் தொடங்கி விட்டாய். அப்படியென்றால் நீ நிஜத்தை நோக்கி வெகு தூரம் முன்னேறிவிட்டாய். நீ நிஜத்தை நோக்கி முன்னேறிவிட்டாய் என்பதும் இந்த மாயையின் தந்திரம். மயங்கிவிடாதே பாரதி, விழித்துக்கொள். அரவிந்தரும் நிவேதிதாவும் உன்னை கண்டு நகைத்தது இப்பொழுதுதான் உணர்கிறேன். அவர்கள் நிழலிலிருந்து நிஜத்திற்கு விழித்தவர்கள். இனி அவர்களிடம் எனக்கேதுமில்லை. நீ என்னையும் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படியா? என்னுடன் வா, போகலாம். என்னை எங்கே அழைத்துக் கொண்டு போகிறாய்? இது உன் கனவு, என்ன ஏன் கேட்கிறாய்? ஓஹோ, இதுதான் உன் விளையாட்டா? உன்னை மற்றவர்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறேன் பார். என்னை வெளிச்சம் போட்டு காட்டுவாயா? எப்படி? உன் சூழ்ச்சியை மனிதனுக்கு உணர்த்தவே மதங்கள் உள்ளன. மதங்களா? மதங்கள் மூலமா? வா, என்னுடன் வந்து பார். எதை? நீயே வந்து பார். எல்லோரும் என்புட்டிருக்க நினைப்பதெல்லாம் வேறுண்டறியேன் பராபரமே. எல்லோரும் என்புட்டிருக்க நினைப்பதெல்லாம் வேறுண்டறியேன் பராபரமே. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய. எல்லாம் மாயை, எல்லாம் மாயை. வாசு ஜீவிக்கிறோம், வாசு ஜீவிக்கிறோம். எல்லாம் முருகர், எல்லாம் முருகர். எல்லாரும் என்புட்டிருக்க நினைப்பதெல்லாம் வேறொன்றறியேன் பராபரமே. எல்லாரும் என்புட்டிருக்க நினைப்பதெல்லாம் வேறொன்றறியேன் பராபரமே. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. பிரச்சனை எல்லாம் தீரும், இங்க வாங்க. உங்க பிரச்சனை எல்லாம் தீரும், இங்க வாங்க. இந்த பக்கம் போகாதீங்க, பழி பாவலாம் வரும். இந்த பக்கம் வாங்க. இந்த பக்கம் போகாதீங்க, பழி பாவலாம் வரும். அந்த பக்கம் போகாதீங்க, அந்த பக்கம் போ, இங்க வாங்க. பழி பாவலாம் வரும். பிரச்சனை எல்லாம் தீரும், இங்க வாங்க. போகாதீங்க, இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க. பிரச்சனை எல்லாம் தீரும், இங்க வாங்க. தீரும், இங்க வாங்க. நோயெல்லாம் தீரும், இங்க வாங்க. எல்லாம் தீரும், நோயெல்லாம் தீரும், இங்க வாங்க. நோயெல்லாம் தீரும், இங்க வாங்க. என்னப்பா ஏதோ யோசனை இருக்க போல இருக்கு. நம்ம எதிர்காலத்தை பத்தி யோசிச்சுட்டே வந்தேன். என்னென்ன? எங்க தாத்தா தச்சு தொழில் பார்த்தாரு, எங்க அப்பாவும் அதுதான் பார்த்தாரு. காலங்காலமா இதே தொழில தான் செய்யறோம். ஆனா எனக்கு நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆகணும்னு ஆசையா இருக்கு. ஆமா, அதுக்கெல்லாம் ஆசைப்படலாமா? இதெல்லாம் நடக்குமா? ஏன் ஆசைப்படுறது கூட தகுதி இருக்கணுமா என்ன? எனக்கு ஏன் மேல நம்பிக்கை இருக்கு. தெய்வம் எனக்கு துணை இருக்கும். என்னப்பா, வேலைக்கு தானே போகணும். எங்க தெய்வத்தை கும்பிடு, கை மேல பலன் கிடைக்கும். வேலைக்கு போகணும்னா நல்லா படிச்சு தேர்ச்சி பெறணும். எங்க தேவன் கிட்ட கூடி ஜெபிக்கலாம், படிப்புல தேர்ச்சி பெறலாம். ஏன் உங்க மதத்துல பரீட்சையில தவறுனவங்களே கிடையாதா? என்னப்பா இப்படி பேசுற நீ? மக்கள் பாவத்துக்காக தன் உயிரை கொடுத்தான் எங்கள் தேவன். உன் பாவத்தையும் வாங்கிக் கொள்வான், நல்ல வழி காட்டுவான். இல்லை இல்லை,
அவன் சொல்வதை கேட்காதீர்கள். கல்லடி பட்ட போதும் கருணை மாறாது இருந்தவர் எங்கள் தெய்வம். எங்கள் மறையே உன்னை காப்பாற்றும். என் தெய்வத்தையே தொழு. தெய்வம் உண்டென்றிரு, அது ஒன்றென்றிரு, அது உன் உணர்வென்றிரு. 1000 தெய்வங்கள் உண்டென்று தேடி அலையும் அறிவிலிகாள், 1000 வேதம் அறிவொன்றே தெய்வம் உண்டாமெனல் கேளீரோ? சுத்த அறிவே சிவமென்று கூறும் சுருதிகள் கேளீரோ? பல பித்த மதங்களிலே தடுமாறி பெருமை அழுவீரோ? வேடம் பல கோடி ஒரு உண்மைக்கு உளவென்று வேதம் புகன்றிடுவே. ஆங்கோர் வேடத்தை நீர் உண்மை என்று கொள்வீர் என்று அவ்வேதம் அறியாதே. உள்ளதனைத்திலும் உள்ளொளியாகி ஒளிர்ந்திடும் ஆன்மாவே, இங்கு கொள்ளற்கரிய பிரம்மம் என்றே மறை கூவுதல் கேளீரோ? மெல்ல பல தெய்வம் கூட்டி வளர்த்து வெறும் கதைகள் சேர்த்து பல கள்ள மதங்கள் பரப்புதற்கோர் மறை காட்டவும் வல்லீரோ? ஒன்று பிரம உலது உண்மை அக்துன் உணர்வெனும் வேதமெல்லாம், என்றும் ஒன்று பிரம உலது உண்மை அக்துன் உணர்வெனக் கொள்வாயே. இந்த மதங்களைக் கொண்டு என்னை உணர்த்தப் போகிறாயா? மதம் எனது பலவீனம், என் வலிமையான பிடியும் அதுவே. பார்த்தாயா மதங்கள் மனிதனை படுத்தும் பாடு? மாயா, நீ மிகவும் சாதுரியமானவள்தான். உன்னை நீக்குவதே மதங்களின் வேலை. நீயோ அந்த மதங்களையே உன் பிடியில் வைத்துள்ளாய். இதற்கு புத்தி சாதுரியம் எதுவும் தேவையில்லை. எல்லோரையும் அரவணைக்கும் ஒரு மதம் இருக்கும் வரை என் வேலை கடினம். ஆனால் அரவணைக்கும் தன்மையே இல்லாத மதங்கள் தோன்றும் பொழுது இந்த குழப்பம் நீடிக்கிறது. நான் இப்படிப்பட்ட மதங்களை உருவாக்குகின்றேன். இந்த குழப்பத்தை கண்டு சிந்தனையாளர்களும் கூட மதங்கள் உதவாது என்று ஒதுங்கி விடுகிறார்கள். விளைவு, என்னிடம் இருந்து மீள முடியாமல் தவிக்கின்றனர். எப்படி இருந்தாலும் இறுதியில் சிரிப்பது நான் தான். தெய்வம் ஒன்றென்ற பொழுது பெயரை மாற்றிக் கொண்டிருப்பதால் ஆவதென்ன? எப்படி தேடுவது என்பதே புரியாத பொழுது இங்கு தேடினால் கிடைக்காதது அங்கு கிடைத்து விடுமா என்ன? இங்கிருந்து அங்கு, அங்கிருந்து இங்கு என்று மாறிக்கொண்டே இருந்தால் நீ எங்குமில்லாமல் போய்விடுவாய். இந்த மாற்றம் நம் தேசத்தை சீர்குலைக்கும். வேறென்ன செய்வாய் நீ? வேறென்ன செய்வேனா? போ, உன் வீட்டில் போய் பார். என்னுடைய மற்றொரு வடிவத்தை காண்பாய். பெண்மை வாழ்கவென்று கூத்திடுவோமடா, பெண்மை வெல்கவென்று கூத்திடுவோமடா, பெண்மை வாழ்கவென்று கூத்திடுவோம். ஏய், இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுத்தா? அப்பதாம நேத்தி ராத்திரி சொல்லி கொடுத்தா. போச்சுடா, நீ ஒத்திதான் பாக்கி. உனக்கும் அதெல்லாம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாரா? அம்மா, அப்பா எங்க? அவர் எங்க ஆத்துல இருக்க போறார்? அரவிந்தரை பார்க்க போயிருப்பார், இல்லனா முத்துமாரி அம்மன் கோவிலுக்கு போயிருப்பார். இப்பெல்லாம் அங்கதான் அடிக்கடி போறார். உன் ஆத்துக்காரர் பெண்கள் மேல இவ்ளோ மதிப்பு வச்சிருக்காரே, நீ பாக்கியசாலிதான். ஐயோ, அதை ஏன் கேக்குற? ஆணும் பெண்ணும் சமங்கிறார். சாயங்கால நேரத்துல வா 2 பேரும் தெருவுல கைய கோத்து நடந்து போலாங்கிறார். நீக்கு இதெல்லாம் சங்கோஜமா இருக்குடி. அவர் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறார். நிவேதிதா பாத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் வேற பெண்களை பத்தி இப்படி எல்லாம் பத்திரிகையில நிறைய எழுத ஆரம்பிச்சுட்டார். ஆமா ஆமா, சக்கரவர்த்தினி பத்திரிகையில அவர் பெண்கள் விடுதலை பத்தி எழுதியிருக்கிறத நானும் படிச்சேன். இவர் இப்படி பத்திரிகையில எழுதியிருக்கிறத யாராவது புத்தகமாவது போட்டிருக்கலாம், 4 காசையாவது பார்த்திருப்போம். இவர் புரட்சிகரமா எழுதுறத ரசிச்சு படிக்கிறாளே தவிர அச்சிட பயப்படுறா. எல்லாம் தன்னையும் அரசாங்க விரோதின்னு சொல்லி கைது செஞ்சிடுவாங்களோங்கிற பயம்தான். செல்லம்மா, இந்தா. நீங்களும் தினமும் மணிக்கணக்கா அந்த அம்மனே கதின்னு கிடக்கு. அவதான் நம்மள இன்னும் கஷ்டத்திலே வச்சிருக்கா. நீங்க எழுதுறத யாராவது புத்தகமாவது போடக்கூடாதோ? என்னைக்குதான் கண் திறந்து பார்க்க போறாளோ? செல்லம்மா, பராசக்தி நீ விரும்பியதெல்லாம் தருவதில்லை. உனக்கு உரியதை
நிச்சயம் தருவாள். பணக்காரால ஆக ஆசைப்படுறது தப்பா? குறைந்த செல்வம் கொண்டவன் அல்ல, பேராசை கொண்டவனே ஏழை. அப்போ நீங்க எதுக்கு தினமும் கோவிலுக்கு போறே? அப்படி கேள். சகுந்தலா, இங்கே வா. என்னப்பா? அவர்களையும் அழைத்துக் கொண்டு வா. நான் பக்திய பத்தி ஒரு பாட்டு சொல்லிக் கொடுத்தேனே, அத பாடி காட்டுங்கோ. குதிகால் கொண்டு அடித்து விழுத்திடலாகும். இத்தாமசப்பையை கண்டு தாக்கி மடித்திடலாகும். இந்நேரமும் தீமையை எண்ணி அஞ்சும் தீம்பர் பிசாசை திருகி எறிந்து பொய் நாமமில்லாதே உண்மை நாமத்தினால் இங்கு நன்மை விளைந்திடும். பக்தினாலே இந்த பாரினிலே திடும் மேன்மைகள் கேளடி. ஆசையை கொள்வோம், புலையச்சத்தை கொன்று பொசுக்கிடுவோம். கெட்ட பாசமறப்போம், இங்கு பார்வதி சக்தி விளங்குதல் கண்டதை மோசம் செய்யாமல் உண்மை முற்றிலும் கண்டு வணங்கி வணங்கியோர் ஈசனை போற்றி இன்பம் யாவையும் உண்டு புகழ் கொண்டு வாழ்கவும். சபாஷ், வேதங்கள் கூறும் பக்தி இதுதான். அப்பா வாங்கப்பா கடற்கரைக்கு போகலாம். பாத்தேல அண்ணா, இவர் பேசுறதும் இவர் செய்யறதும் எனக்கு எதுவுமே புரியல. உன்னுடைய உலகம் லௌகிகம், அவருடைய உலகம் வேதாந்தம். பாலை விவாகம் உங்கள் இருவரையும் சேர்த்து விட்டது. ஓஹோ, இதுதான் உன் விளையாட்டா? நீங்க அங்க யார்கிட்ட பேசிட்டு? அதோ பார். எனக்கு தெரிந்ததை உனக்கு புரிய வைக்க எனக்கு தெரியவில்லை. அப்பா வாங்கப்பா கடற்கரைக்கு போகலாம். அங்க யாருமே இல்லையே, இவருக்கு என்ன ஆச்சு? என்னப்பா ரொம்ப வாட்டத்தோட இருக்க, என்ன செய்தி? என்னப்பா செய்யறது, வடக்க எல்லா இடத்துலயும் நல்லா மழை பெஞ்சு பிரளயமா இருக்கா. நம்ம பூமி தான் வானம் பார்த்த பூமியாச்சு. மழையே பெய்யாம பாவம் பயிரெல்லாம் வாடி போச்சு. பெருத்த நஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படியே போச்சுன்னா நாமளும் எல்லா நிலத்தையும் வித்துட்டு வேற ஏதாவது வியாபாரம் தொடங்க வேண்டியதுதான். இப்படி எல்லாத்தையும் விவசாயத்தை விட்டுட்டு போக ஆரம்பிச்சா அப்புறம் சோத்துக்கு கூட கையேந்து நிக்க வேண்டியதுதான். பின்ன என்னப்பா சமாளிக்க முடியல. இதுக்கு என்னதான் வழின்னு தெரியல. என்ன வழி? தெய்வம் தான் வழி. எல்லோரும் நம்ம ஊர் எல்லையம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுவோம். நாம அவளை குளிர வச்சா அவன் நம்ம குளிர வைப்பா. பெரியவரே, நீங்க என்ன மனுஷங்கள மாதிரி சாமி ஏதாவது கொடுத்தாதான் நமக்கு வழிகாமிக்குன்னு நினைக்கிறீங்களா? தெய்வம் நமக்கு வேண்டிய எல்லா வளங்களையும் கொடுத்திருக்கு. நாம தான் அதெல்லாம் பயன்படுத்தாம கண்ணை முடிக்கிட்டு உலகம் இருட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். பொறுப்பா தம்பி, அப்படி என்னப்பா தெய்வம் கொடுத்ததை நம்ம பயன்படுத்தாம விட்டோம்? வழக்க கங்கை நீர் நிறைய வீணாத்தானே போகுது. அந்த நீரை நாம பயன்படுத்தலாமே. என்ன நம்ம நிலத்தை எல்லாம் அங்க கொண்டு போய் வைக்கலாங்கிறியா? பெரியவரே, அவன் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு?
நதிகள் எல்லாம் தேசியமயமாக்கலாம், ஜீவ நதிகள் எல்லாம் இணைக்கலாம்னு சொல்றான். இதுக்கு ஒரு நல்ல திட்டம் திட்டினா நடக்காதுன்னு எதுவும் கிடையாதே. தம்பி, நீங்க உங்க வயசு துடிப்புல பேசுறீங்க. உங்க வயசு எங்க அனுபவம், அத மறந்துட்டு பேசாதீங்க. நேத்திக்கு பெஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காளான்லாம் பேச ஆரம்பிச்சிருச்சு. இங்கதான் மழையே பெய்யலையே, அப்புறம் எங்க இருந்து காலா வந்தது? இவங்கள மாதிரி பெரியவங்க எல்லாம் சேர்ந்துதான் பக்கத்து ஊர்ல சாமி சிலை திருட்டு போயிடுச்சுன்னு சொல்லி கோயிலையே இழுத்து மூட்டாங்க. இதையெல்லாம் கேட்டா வயசை காமிச்சு வாய அடிச்சிருவாங்க. அவங்க செஞ்சதுல என்னையா தப்பு? சாமி சிலையே திருட்டு போனப்புறம் கோயிலை திறந்து வச்சுக்கிட்டு என்னையா பண்றது? பெரியவரே, நம்ம முன்னோர்கள் கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்காதுன்னு சொன்னாங்க. எதுக்கு அப்படி சொன்னாங்க? மக்கள் எப்போதும் ஆன்மீகத்துல இருக்கணும், பல வகுப்பினர் ஒன்னா கூடி வழிபடணும், ஊர் ஒற்றுமை கோயிலால் நிறைவேறணும். அதுக்கு தானே. கோயிலை மூட்டா இதெல்லாம் எப்படிங்க நடக்கும்? சிலை திருட்டு போனாலும் அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் இன்னொரு சிலையை பிரதிஷ்டை செஞ்சு கும்பிடலாம்ல. சரி, சிலை கிடைச்சிடுச்சுன்னா ரொம்ப நல்லது. 2 சிலையை வச்சு கும்பிடலாம், இல்லாட்டி புதுசா கோயில் ஒண்ணு கட்டலாம். இவங்கெல்லாம் யாரோட தூண்டுதலால இப்படி பேசுறாங்க தெரியுதா? இந்த வர பார். சபாஷ்! புதிய சிந்தனைகள், புதிய கருத்துக்கள். எனது நாளைய பாரதமே சபாஷ்! உன் வயதை காட்டி அறிவை குறைப்பதா? அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டிலோர் முந்தியடை வைத்தேன். வெந்து தணிந்தது காடு, தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ? வயதானால்தான் அறிவும் ஞானமும் ஏற்படும் என்பதில்லை. இளைஞர்களுக்கும் அவை உண்டாகும். யார் சொல்கிறார்கள் என்பது முக்கியமல்ல, என்ன சொல்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அக்கினி கொஞ்சொன்று கண்டேன், அதை அங்கோரு காட்டிலோர் பொந்திடை வைத்தேன். அக்கினி கொஞ்சொன்று கண்டேன், அதை அங்கோரு காட்டிலோர் பொந்திடை வைத்தேன். அக்கினி கொஞ்சொன்று கண்டேன். தணிந்தது காடு, தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ? வெந்து தணிந்தது காடு, தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ? தத்தரிகிட தத்தரிகிடதித்தோ, தத்தரிகிட தத்தரிகிடதித்தோ, தத்தரிகிட தத்தரிகிடதித்தோ. பாரதி, அன்று முத்துமாரியம்மன் கோவிலில் பார்த்த சாது குப்பை மூட்டையை சுமந்து கொண்டு வருகிறார். ஐயா, நீங்கள் ஏன் இந்த குப்பையை சுமக்கிறீர்கள்? உன் போன்றோர் இந்த கேள்வியை கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான். நான் சுமப்பதற்கு பல காரணங்கள் உண்டு. முதலில் இந்த இடம் சுத்தமாகும். நான் எளிமையாக வாழ்பவன், குறைவாக பெற்று அதிகம் கொடுப்பவன். மற்றும் உன்னுள் குப்பையை நீயும் சுமக்கிறாய் என்பதை உணர்த்தவே. இதோ நான் இறக்கிவிட்டேன். நீ வேதங்கள் கற்று என்ன பயன்? கற்பித்து என்ன பயன்? அவற்றை ஜெபித்து என்ன பயன்? புத்தர் போதி மரத்தடியில் பெற்ற ஞானம் நான் பெறாமல் இருப்பதென்ன? வள்ளுவன் அடைந்த ஞானம் நான் அடையாமல் இருப்பதென்ன? நான் இன்னமும் போராடி தோற்பதென்ன? என்னை இன்னும் இந்த மாயை சூழ்வதென்ன?
அந்த மெய்யுணர்வு அடையாமல் நான் இறந்தால் இந்த வாழ்வே பொருளற்று போய்விடும். வெறும் குப்பை. இதற்கு வழி என்ன? நான் திக்கற்று இருக்கின்றேனே பராசக்தி. நீ இன்னமும் போராடிக் கொண்டிருக்கிறாயா? இனி என்னால் முடியாதென்று நினைக்கிறேன். தளர்ந்து விட்டாயா? முடிந்தால் உபாயம் கூறுங்கள். வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சாதீர்கள். எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றி நெருப்பை அணைக்க முயல்கிறாய். என்ன சொல்கிறீர்? இந்த உடல் எல்லைக்குட்பட்டது, அழியக்கூடியது. நீ தேடும் எல்லையற்ற ஆனந்தம் இந்த சரீரம் உனக்கு தராது. அது சரீரத்திற்கு அப்பாற்பட்டது. நீ தேகத்தை கடந்து உன்னை கரைத்து உனக்குள் இறங்கு. இதை நீ தனியாகத்தான் தேட வேண்டும், கூட்டத்தோடு அல்ல. கூட்டமா? நான் தனியாகத்தானே இருக்கிறேன். உனக்குள் இருக்கிறதே நினைவு என்னும் பெருங்கூட்டம், அதை சொல்கிறேன். பொதுவாக மனிதன் கடந்த காலத்தின் நினைவுகளிலும் வருங்காலத்திற்கான பதட்டத்திலும் பாதிக்கப்படுகிறான். உன்னை எதிர்காலம் பாதிப்பதில்லை. ஆனால் கடந்த காலம் உன்னை வாட்டுகிறது. கடந்த காலத்தை கடந்து வா. நீ தேடி தேடி திளைத்தாலும் தவறான கேள்விக்கு சரியான விடை கிடைக்காது. தேடுபவனே தேடலின் நோக்கம் என்பதை புரிந்து கொள். பொறுத்திரு, பதறாதே, உறுதி கொள். உன்னால் இது மட்டுமே முடியும். மற்றவை தானாக நடக்கும். நம்பிக்கையோடு காத்திரு. நீ தேடும் எல்லையற்ற ஆனந்தம் இந்த சரீரம் உனக்கு தராது. அது சரீரத்திற்கு அப்பாற்பட்டது. இனி நீ எனக்கு தேவையில்லை. இதை நீ தனியாகத்தான் தேட வேண்டும். கடந்த காலம் உன்னை வாட்டுகிறது. கடந்த காலத்தை கடந்து வா. ஆம். என்ன கல்கத்தா போறேளே, நானும் வரட்டுமா? அந்த ஊரையும் பார்த்தாப்ல இருக்கும். Swaraj is my birthright. Spread this message. Detach from your mind. India would become free, but not Indians. அப்பா, நான் தானே உன் செல்ல பிள்ளை. Bharati, I have tuned your song. Please listen to it. பாரதி அரசாங்க விரோதி. அவனை தப்பவிடக்கூடாது. உடனே கைது செய்ய வேண்டும். Awake and wake up others. பாரதி, உங்கள் கட்டுரையை அனுப்பிவிட்டேன். பாரதி, நீங்கள் தான் எங்கள் வழிகாட்டி. செய்ய வேண்டியது சொல்லுங்கள். என்னை ஏன் கேட்கிறாய்? இது உன் கனவு. பல தலைமுறைகளை தாண்டி வந்த அடிமைத்தனம் இது. பாரதி, தலைமறைவாகி விடுங்கள், தப்பி விடுங்கள். நீ தேடுவதும் சரீரத்தில் இல்லை, கடந்து செல். என்ன கல்கத்தா போறேளே, நானும் வரட்டுமா? அந்த ஊரையும் பார்த்தாப்ல இருக்கும். Swaraj is my birthright. Spread this message. Detach from your mind. India would become free, but not Indians. அப்பா, நான் தானே உன் செல்ல பிள்ளை. Bharati, I have tuned your song. Please listen to it. பாரதி அரசாங்க விரோதி. அவனை தப்பிவிடக்கூடாது. உடனே கைது செய்ய வேண்டும். Awake and wake up others. பாரதி, உங்கள் கட்டுரையை அனுப்பிவிட்டேன். பாரதி, நீங்கள் தான் எங்கள் வழிகாட்டி. செய்ய வேண்டியது சொல்லுங்கள். என்னை ஏன் கேட்கிறாய்? இது உன் கனவு. பல தலைமுறைகளை தாண்டி வந்த அடிமைத்தனம் இது. பாரதி, தலைமறைவாகி விடுங்கள், தப்பி விடுங்கள். நீ தேடுவதும் சரீரத்தில் இல்லை, கடந்து செல். என்ன கல்கத்தா போறேளே, நானும் வரட்டுமா? அந்த ஊரையும் பார்த்தாப்ல இருக்கும். Swaraj is my birthright. Spread this message. Detach from your mind. India would become free, but not Indians. Swaraj is my birthright. Spread this message. பாரதி அரசாங்க விரோதி. அவனை தப்பவிடக்கூடாது. உடனே கைது செய்ய வேண்டும். Awake and wake up others. பாரதி, உங்கள் கட்டுரையை அப்பா, நான் தானே உன் செல்ல நீங்கள் தான் பிள்ளை. எங்கள் வழிகாட்டி. செய்ய வேண்டியது சொல்லுங்கள். I have tuned your song. இது உன் கனவு. பல தலைமுறைகளை தாண்டி வந்த அடிமைத்தனம் இது. பாரதி, தலைமறைவாகி விடுங்கள், தப்பி விடுங்கள். நீ தேடுவதும் என்ன சரீரத்தில் இல்லை. கல்கத்தா போறேளே, நானும் வரட்டுமா? அந்த ஊரையும் பார்த்தாப்ல Swaraj is my இருக்கும். birthright. Swaraj is my Detach from birthright. your mind. Spread this India would message. become free, but not Indians. Detach from your mind. India would become free, but not Indians. பாரதி அரசாங்க அப்பா, நான் விரோதி. தானே உன் அவனை செல்ல பிள்ளை. தப்பவிடக்கூடாது. உடனே Bharati, கைது I செய்ய have tuned வேண்டும். your பாரதி, song. உங்கள் கட்டுரையை அனுப்பிவிட்டேன். பாரதி, நீங்கள் தான் எங்கள் வழிகாட்டி. செய்ய வேண்டியது சொல்லுங்கள். பல தலைமுறைகளை தாண்டி வந்த என்ன அடிமைத்தனம் இது. கல்கத்தா போறேளே, தப்பி நானும் விடுங்கள். வரட்டுமா? அந்த ஊரையும் பார்த்தாப்ல இருக்கும். Swaraj is my birthright. போதும் போதும். பராசக்தி பராசக்தி.
சாய்த்து விடு, அல்லாலது சிந்தனை மாய்த்து விடு. யோகத்திருத்தி விடு, அல்லால் என்ற மூனை சிதைத்து விடு. ஏக திருந்துலகம் இங்குள்ளன யாவையும் செய்பவளே, யாவையும் செய்பவளே. பந்தத்தை நீக்கிவிடு, அல்லாலுயிர் பாரத்தை போக்கிவிடு. சிந்தை தெளிவாக்கு, அல்லால் இதை செத்த உடலாக்கு. இந்த பதங்களையே எல்லாம் என எண்ணி இருப்பேனோ, எந்த பொருளிலுமே உள்ளே நின்று இயங்கி இருப்பவளே. உள்ளம் குளிராதோ, பொய்யானவர் ஊனம் ஒழியாதோ. கள்ளம் உருகாதோ, அம்மா பக்தி கண்ணீர் பெருகாதோ. வெள்ள கருணையிலே இன்னாய் சிறு வேட்கை தவிராதோ. விள்ளக்கரியவளே, அனைத்திலும் மேவியிருப்பவளே, மேவியிருப்பவளே, மேவியிருப்பவளே. தேடுபவனே தேடலின் நோக்கம் என்பதை புரிந்து கொள். எத்தனை பொருத்தமான உபதேசம்! திரும்பவும் வந்து விட்டாயா? செல், இனி உன்னால் எனக்கு ஒன்றும் ஆகாது. நான் உன்னை விட்டு எங்கு செல்வேன்? இப்பொழுது நீ என்னை ஒன்றும் செய்துவிட முடியாது. இப்படி பல முறை நீ சொல்லியே கேட்டிருக்கிறேன். உன்னை அறிந்தவர் உன்னை கணிப்பரோ மாயையே. மனத்தின்மையுள்ளாரை நீ செய்வதும் ஒன்றுண்டோ மாயையே. எத்தனை கோடிப்படை கொண்டு வந்தாலும் மாயையே. நீ சித்தத் தெளிவென்னும் தீயின் முன் நிற்பாயும் மாயையே. என்னை கெடுப்பதற்கெண்ணம் முற்றாய் கெட்ட மாயையே. நான் உன்னை கெடுப்பது உறுதி என்றே உணர் மாயையே. சாகத் துணியில் சமுதிரம் எம்மட்டும் மாயையே. இந்த தேகம் பொய் என்றுணர் தீரரை என் செய்வாய் மாயையே. இருமை அழிந்தபின் எங்கிருப்பாய் அற்ப மாயையே. தெரிந்தொருமை கண்டார் முன் ஓடாது நிற்பாயோ மாயையே. நீ தரும் இன்பத்தை நேரென்று கொள்வேணு மாயையே. சிங்கம் நாய் தரக் கொள்ளுமோ நல்லற சாட்சியை மாயையே. என் நிச்சை கொண்டுன்னை எற்றிவிட வல்லேன் மாயையே. இனி உன் நிச்சை கொண்டெனக் கொன்றும் வராது மாயையே. யார்க்கும் குடியல் என் யான் என்பதோர்ந்தனன் மாயையே. ஒன்றன் போர்க்கன்று வேணோ கொடியாக்குவேன் உன்னை மாயையே. யார்க்கும் குடியல் என் யான் என்பதோர்ந்தனன் மாயையே. ஒன்றன் போர்க்கன்று வேணோ கொடியாக்குவேன் உன்னை. பாரதி, இப்பொழுது என்னுடன் வா. இன்னும் சில விஷயங்களை உனக்கு காட்டுகிறேன். நான் இப்பொழுது கனவிலிருந்து விழித்து விட்டேன். நீ போகலாம். உன் போன்றோர் சிலரே. என் வசம் இருப்பவர்கள் ஏராளம். உன் வலையிலிருந்து தப்பும் வழியை மக்களுக்கு நான் உபதேசிப்பேன். என் மாயையை எவரேனும் கடந்தாலும் தனியாகத்தான் கடக்க வேண்டும். மக்களுக்கு என்னை உணர்த்துவாயா? முயன்று பார். மாயையே, உண்மையில் நீ சக்தி மிக்கவள்தான்.
இதை எப்படி உணர்த்துவது? அப்படியே உணர்த்தினாலும் இவர்களுக்கு புரியுமா என்ன? கடந்து விட்டாய். போன்றோரை செய்கின்றார் போன்றோரை போன்றோராய். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. பாரதி, வாரும் வாவேசு அவர்களே, வாரும். உம்மைத்தான் பார்க்க வேண்டும் என்று இருந்தேன். அதென்ன ஆனந்த சுதந்திரம்னு ஏதோ பாடிக்கொண்டிருந்தீரே? அதுதான் பரிபூர்ண சுதந்திரம். பரிபூர்ண சுதந்திரமா? நம் நாடு விரைவில் சுதந்திரம் பெற்றுவிடும் என்று எனக்கு பரிபூர்ண நம்பிக்கையுண்டு. நிச்சயமாக அந்த நம்பிக்கை எனக்கும் உண்டு. வாவேஸ் அவர்களே, நாம் இப்பொழுதே நம் தேசத்தின் எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்று திட்டமிட வேண்டும். தாங்கள் ஏதேனும் திட்டம் வைத்திருக்கிறீரோ? ஆம், எல்லோரும் முக்தி நிலை எய்தும் தன்மையை இந்தியாதான் உலகிற்கு அளிக்கும். அதற்கு உண்டான யோகியதை நம் தேசத்திற்குத்தான் உண்டு. ஆனால் இப்பொழுது சூழ்நிலை அதற்கு உதவாது. நாம் சில மாற்றங்களை உடனடியாக செய்ய வேண்டும். உடனடியாகவா? எப்படிப்பட்ட மாற்றங்கள்? நம் தேச மக்கள் எல்லோரும் பாரபட்சமின்றி பிரம்மஞானம் அடைய வேண்டும். இந்த தேசம் பிராமண தேசமாக வேண்டும் என்று சுவாமி விவேகானந்தர் கூறினார். நாம் முதலில் அதை செய்ய வேண்டும். அப்படியென்றால் எல்லா வகுப்பினருக்கும் உபநயனம் நடத்தி பிரம்மோபதேசம் செய்ய வேண்டும் என்று சொல்லும். சரியாக புரிந்து கொண்டீர். நல்ல யோசனைதான். இதனால் நம் நாட்டை நன்னெறியில் வழிநடத்த நல்ல தலைவர்களை நாம் இதன் மூலம் உருவாக்கலாம். நான் தயார். ஆனால் இதற்கு பலமான எதிர்ப்பும் வரும். வரட்டும் வரட்டும். எதிர்ப்புகள் எனக்கு புதிதல்ல. இந்த ஜகமே எதிர்த்தாலும் எனக்கு நெஞ்சில் உரம் உண்டு, நேர்மை திறம் உண்டு, பராசக்தி துணை உண்டு. அதற்கு என் ஆதரவும் உண்டு. ஆமாம், இதை எப்பொழுது செய்யலாம்? நல்லது செய்ய துணிந்த பின் எல்லா பொழுதும் நல்ல பொழுதுதான். நாளை சூரிய உதயத்தில் என் வீட்டில் இதை நடத்தலாம். கனகலிங்கத்தையும் மற்றவர்களையும் அழைத்துக் கொண்டு நீர் வந்துவிடும். தங்கள் வீட்டிலா? இதை கோவிலில் நடத்தலாமே. இம்மாதிரி நல்ல விஷயங்கள் எங்கே நடக்கிறதோ அதுவே கோயில். நாளை என் வீட்டிற்கே வந்துவிடும். என்ன இங்க வச்சிருந்த அரிசிய காணுமே, பாத்தேலா? அதோ பார், அந்த குருவிகளை பார். அவை ஆனந்தமாக அரிசியை கொத்தி தின்னும் அழகை பார். என்னன்னா அது? உங்களுக்கு என்ன சித்தம் கித்தம் கலங்கி போச்சா? இருந்ததே கொஞ்சம் அரிசிதான், அதையும் இப்படி வீணடிச்சிட்டேலே. செல்லம்மா, மற்றவர் இன்பத்தில்தான் நம் இன்பம் இருக்கிறது என்று உணர் நீ. இப்படி எல்லாம் பண்ணா நம்ம ஜீவனம் எப்படி நடக்கும்? நீங்க பேசுறதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியல. அதற்கு காரணம் நீ நிஜத்தை விடுத்து நிழலை பற்றிக் கொண்டிருப்பதுதான். என்ன நிஜமோ என்ன நிழலோ, நீக்கு தலைய சுத்தது. செல்லம்மா, நீ உன் வரம்புக்குள் இருந்து இந்த உலகத்தை காண நினைக்கிறாய். நான் இங்க இருக்கேன், சித்தம் கலங்கியவர் போல அங்க யாரையோ பார்த்து சிரிச்சுட்டு இருக்கேளே. உன் போன்றோர்களுக்கு என் போன்றோரை கண்டால் சித்தம் கலங்கியவர் போலதான் தோன்றும். காலம்தான் உங்களுக்கு பதில் சொல்லும். ஆமா ஆமா, காலம்தான் பதில் சொல்லணும். ஹரிஜனுக்கு பூனல் போட்டு விடுறதா கேள்விப்பட்டனே, உண்மையாவா? சத்தியம். என்னது? ஹரிஜனருக்கு பூனலா? யார் போட போறா? எப்போ? இப்போ இங்கதான் நான் தான். ஐயோ, ஏன்னா இப்படி தெய்வ குத்தத்துக்கு ஆளாரே? வேண்டாண்ணா, நான் சொன்னா கேளுங்க, அப்புறம் நம்மள ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவானா? நீங்களாவது அவருக்கு இதெல்லாம் எடுத்து சொல்லக்கூடாதா? இல்ல மண்ணி, அவர் செய்யறத எதிர்க்கிறதுக்கு நேக்கு தைரியம் இல்ல. அவர் எது செஞ்சாலும் சரியாதான் இருக்கும்ன்றது என்னோட அபிப்பிராயம். அவர் வேதங்கள் உபநிஷங்கள்லாம் படிச்சவர். என்ன
இதெல்லாம் படிச்சுட்டு நீங்க இப்படி செய்யலாமா? இது உங்களுக்கே நன்னா இருக்கா? இதையெல்லாம் படிச்சதுனாலதான் இப்படி செய்யறேன். நீங்க ரொம்ப வரம்ப மீறி போறேள். இந்த மாதிரிலாம் செய்யறதுக்கு நீங்க தான் முதல் ஆளா இருக்கணும். இருக்கலாம். கடந்த சில நூற்றாண்டுகளில் யாரும் இவ்வாறு செய்திருக்க மாட்டார்கள். நான் வேதங்களும் உபனிஷதங்களும் சொல்லாததை ஒன்றும் செய்யவில்லையே. இந்த நாட்டில் உள்ள அனைவரையும் பிராமணராக்க வேண்டும் என்று சுவாமி விவேகானந்தர் சொன்னதை இன்று நான் நிறைவேற்றப் போகிறேன். இன்னைக்கு நான் செய்ய போறது ஒரு ஆரம்பம்தான். வா கனகலிங்கம். பாரதி, இதற்கெல்லாம் வந்தாச்சு. வாருங்கள் வாருங்கள், கூச்சப்படாமல் உட்காருங்கள். ஐயா, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. கனகலிங்கம், தைரியமாக நிமிர்ந்து நில். இன்று முதல் நான் பிராமணன் என்று சொல். ஓம் பூர்புவஸ்ஸுவஹ தத்சவிதுர்வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமஹி धियो यो न प्रचोदयात् ॐ भूर्भुवस्सुवः तत्सवितुर्वरेण्यं वर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् ॐ भूर्भुवस्सुवः तत्सवितुर्वरेण्यं वर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् இந்த மந்திரத்துக்கு என்ன அர்த்தம்? புரியலையே. சொல்கிறேன். செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேறுகின்றோம், அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்பதுதான் அதன் பொருள். ஆஹா, மனிதனை தெய்வ நிலைக்கு உயர்த்தும் எத்தனை சிறந்த கலாச்சாரம்! இதை பாதுகாத்து தந்த அந்தணருக்கு நாம் என்றும் கடமைப்பட்டிருக்கிறோம். இவர்கள் இல்லாவிட்டால் நம் கலாச்சாரமும் ரோமானிய கிரேக்க கலாச்சாரங்களைப் போல பூண்டோடு அழிந்தல்லவா போயிருக்கும். எத்தனையோ நாட்டவர் வந்து நம்மை ஆண்டபோதும் சிறிதும் சலனப்படாமல் தன்னையே தியாகம் செய்து நம் வேதங்களையும் பாரம்பரியத்தையும் காத்த இவர்களையே நாம் நம் முன்னோடிகளாக ஏற்க வேண்டும். ஐயா, என்ன கனகலிங்கம், என்ன தயக்கம்? ஏதாவது சொல்லணுமா? தைரியமா சொல்லு. எங்களுக்கு புனல் போட்டுவிட்டு நீங்க தெய்வம் கூத்த பண்ணிட்டீங்களா? உங்களை ஒதுக்கி வைக்கணும்னு பேசிக்கிறாங்க. தெய்வ குத்தமா? ஒதுக்கி வைப்பார்களா? அவர்கள் ஒதுக்கிவிட்டால் நான் ஒடுங்கி விடுவேனோ? பிராமணா சந்து நிர்பயாக. அஞ்சியிருப்பவன் பிராமணன் அல்ல. வேதமோ வேதம் காட்டும் தெய்வமோ நான் சொல்வதை தவறென்று கூறவில்லை. இவர்கள் வேதத்தையும் புரிந்து கொள்ளவில்லை, தெய்வத்தையும் அறிந்து கொள்ளவில்லை. வேத பொருளை ஆழ்ந்து உணராமல் போலிச்சுவடைகள் பரப்புகிறார்கள் மூடர்கள். ஜன்மனா ஜாயதே சூத்ரஹ வேதாபியாசேன விப்ரஹ பவதி சம்ஸ்காராத் த்விஜ உச்சதே பிரம்ம ஜானாதீதி பிராமணஹ. பிறப்பினால் அல்ல, பிரம்ம ஞானத்தை பெறுவதால் தான் ஒருவன் பிராமணன் ஆகிறான் என்று மனுஸ்மிருதி கூறுகிறது. சிலர் செய்த தவறுகளால் இன்று நீங்கள் தாழ்த்தப்பட்டிருக்கலாம். ஆனால் உங்கள் அனுமதியின்றி யாரும் உங்களை தாழ்த்த முடியாது. தாழ்த்தியது அவர்கள் குற்றம் என்றால் தாழ்ந்தது உங்கள் குற்றம். இவ்விரண்டையும் திருத்துவதே என் நோக்கம். இதற்காக நான் விதைத்த முதல் வித்துதான் நீங்கள். காலப்போக்கில் இது புரியும். எனக்கு இப்பொழுது தனிமை வேண்டும். பாரதி, உம்மை எங்கெல்லாம் தேடுவது? இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்? உள்ளிருக்கிறேன்.
எதற்காக இந்த சிரிப்பு? காலப்போக்கில் இது புரியும். இந்த சிரிப்பு உனக்கும் புரியும். வர வர தாங்கள் பேசுவது ஒன்றுமே விளங்குவதில்லை. ஒரு சமயம் கவிஞனாக பேசுகிறீர், ஒரு சமயம் சுதந்திர போராட்ட வீரராக பேசுகிறீர், ஒரு சமயம் சமூக சீர்திருத்தவாதியாக பேசுகிறீர், மற்றொரு சமயம் வேதாந்தியாக பேசுகிறீர். இது என்ன? அந்தனராம் சங்கராச்சாரியன் மாண்டான், அதற்கடுத்து ராமானுஜனும் போனான், சிலுவையிலே அடியுண்டு இயேசு செத்தான், தீயோதொரு கணையாலே கண்ணன் மாண்டான், தார் மீது நான் சாகாதிருப்பேன் காண்பீர். இது என்ன? அப்படியென்றால் நீர் யார்? சொல்லுங்கள், நீர் யார்? நானா? நான் யார்? நான் பாரதி. பாரதி யார்? பாரதி யார்? வானில் பறக்கின்ற புள்ளெல்லாம் நான், மண்ணில் திரியும் விலங்கெல்லாம் நான், காணிழல் வளரும் மரமெல்லாம் நான், காற்றும் புனலும் கடலுமே நான், விண்ணில் தெரிகின்ற மீனெல்லாம் நான், வெட்ட வெளியின் விரிவெல்லாம் நான், மண்ணில் கிடக்கும் புழுவெல்லாம் நான், வாரியிலுள்ள உயிரெல்லாம் நான். சைத்த கவியெல்லாம் நான், காருக தீட்டும் உருவெல்லாம் நான், இம்பர் வியக்கின்ற மாட கூடம் எழில் நகர் கோபுரம் யாவுமே நான், இன்னிசை மாதர் இசையுள்ளே நான், இன்ப திரள்கள் அனைத்துமே நான், புன்னிலை மாந்தத்தம் பொய்யெல்லாம் நான், பொறையரும் துன்ப புணர்வெல்லாம் நான். தந்திரம் கோடி சமைத்துள்ளோ நான், சாத்திர வேதங்கள் சாற்றினோ நான், அண்டங்கள் யாவையும் ஆக்கினோ நான், அவை பிழையாமே சுழற்றுவோ நான், கண்டன சக்தி கணமெல்லாம் நான், காரணமாகி கதித்துள்ளே நான், நான் எனும் பொய்யே நடத்துவோ நான், ஞான சுடர்வானில் செல்லுவோ நான், ஆன பொருள்கள் அனைத்திலும் ஒன்றாய் அறிவாய் விளங்கும் முதல் சொறினான், மந்திரம் கோடி இயக்குவோ நான், இயங்கு பொருளினியதெல்லாம் நான், தந்திரம் கோடி சமைத்துள்ளோ நான், சாத்திர வேதங்கள் சாற்றினோ நான், அண்டங்கள் யாவையும் ஆக்கினோ நான், அவை பிழையாமே சுழற்றுவோ நான், கண்டன சக்தி களமெல்லாம் நான், காரணமாகி கரித்துள்ளே நான், நான் எனும் பொய்யை நடத்துவோ நான், ஞான சுடர்வானில் செல்லுவோ நான், ஆன பொருள்கள் அனைத்திலும் ஒன்றாய் அறிவாய் விளங்கும் முதல் சொறினான், நான் எனும் பொய்யை நடத்துவோ நான், ஞான சுடர்வானில் செல்லுவோ நான், ஆன பொருள்கள் அனைத்திலும் ஒன்றாய் அறிவாய் விளங்கும் முதல் சொறினான், நான் எனும் பொய்யை நடத்துவோ நான், நான் எனும் பொய்யை நடத்துவோ நான், நான் எனும் பொய்யை நடத்துவோ நான், நான் எனும் பொய்யை நடத்துவோ நான். பாரதி ஒரு சீரிய சிந்தனை, காலத்தை கடந்த கற்பனை. Bharati, a lovely thought.
Ji, who supported with cash, also in kind, facilitating all the trainers' travel, the other trustees, the committee members. चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभाशिष मागे गाहे तब जय गाता जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय